ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் SCP Tamilan. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற SCP டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, SCP 3008 த இன்ஃபினிட் IKEA அப்படின்ற ஒரு யூக்ளிட் ஆப்ஜெக்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். SCP 3008 ஆப்ஜெக்ட் கிளாஸ் யூக்ளிட் த இன்ஃபினிட் IKEA. இந்த SCP ஃபவுண்டேஷனில் இந்த SCP 3008 எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, இதுகிட்டேருந்து மக்களை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த SCP ஃபுல்லாமே ஒரு மனுஷனாவோ ஒரு பொருளாவோ இல்லை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன வைரஸாவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை அதுக்குன்னு ஒரு கண்டெய்ன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அடைக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. ஆனால் இந்த SCP 3008 த இன்ஃபினிட் IKEA இது இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கண்டெய்ன்மெண்ட்டை வச்சு பாதுகாக்க முடியாது. அப்படின்றனால இந்த SCP 3008 எங்கே இருக்கோ அந்த பில்டிங்கை அப்படியே இந்த SCP ஃபவுண்டேஷன் ஆக்கிரமிப்பு பண்ணி அதையே கண்டெய்ன்மெண்ட்டாக பயன்படுத்தி அதுக்குன்னு உண்டான MTA மொபைல் டாஸ்க் ஃபோர்ஸு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதுகிட்டேருந்து மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, இந்த SCP 3008 அப்படின்றது ஒரு இன்ஃபினிட் IKEA, அதாவது இந்த IKEAன்னு சொல்லி ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி, அதாவது ரீட்டைல் ப்ரைஸில் ஃபர்னிச்சர் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதை SCP 3008ன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளக்க இந்த SCP 3008/1 அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி தான் மக்களை அச்சுறுத்தக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளக்க SCP 3008/2ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது மூலமாக தான் அந்த SCP 3008/1ன்ற பகுதியே அச்சுறுத்தக்கூடிய பகுதியாக மாறுச்சு. அப்படின்றனால இதில் மூன்று விதமான SCP கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த SCP 3008ன்றது அந்த மொத்த IKEA அப்படின்ற ஃபர்னிச்சர் பில்டிங்கை குறிக்குது. அந்த SCP 3008/1ன்றது அந்த IKEA பில்டிங்குள்ளே இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிக்குது. அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்டை தான் SCP 3008/2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன தான் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பகல் இரவு அப்படின்னு சொல்லி 2 விதமாக இதை பிரிக்கிறாங்க. பகல் நேரத்தில் இது ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி, அதாவது ஃபேமஸ் ஃபர்னிச்சர் கம்பெனி அப்படின்றத சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் தான் முரண்பாடான செயல் காரணமாக மக்கள் அச்சுறுத்தப்படுறாங்க, நிறையா பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா யாராச்சும் இரவு நேரத்தில் இந்த IKEA அப்படின்ற ஃபர்னிச்சர் கம்பெனிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாது. மொத்தம் இந்த IKEA அப்படின்ற ஃபர்னிச்சர் கம்பெனியில் மொத்தம் 4 விதமான வழி இருக்குது. ஆனால் யாராச்சும் ஒரு தடவை நைட்டு 7 மணிக்கு மேலே யாராச்சும் இந்த IKEA அப்படின்ற ஃபர்னிச்சர் கம்பெனிக்குள்ளே போய் பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கடைசி வரையும் உள்ளே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க வெளியில் வரணும்னா பகல் நேரத்தில் மட்டும்தான் அவங்களால வெளியில் வர முடியும். அப்போ தான் அந்த வெளியில் வரக்கூடிய வழியும் அப்பியரன்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் 7 மணிக்கு மேலே யாராச்சும் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா போன கொஞ்சம் செகண்ட்லேயே அந்த பாதை டிஸப்பியர் ஆயிரும், அதாவது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தெரியாது. உள்ளே போயிட்டு அவங்க பர்ச்சேஸ் எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிருச்சா அப்படின்ற கவனத்தில் இருக்கனால அவங்களுக்கு அது தெரியாது. ரிட்டன் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு எங்கே வந்தோம், எப்படி வந்தோம், எது வழியாக வந்தோம், எங்கிட்டு போனாலும் பாதை இல்லையே அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்துக்கு ஆளாவாங்க. இப்படி தான் SCP 3008/1க்குள்ளே அவங்க என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் வித்தியாசமான ஒரு மனித உருவங்களை ஃபுல்லாமே பார்க்குறாங்க. இன்னொன்று, அந்த மனித உருவங்களுக்கு ஃபுல்லாமே உயிர் இருக்குன்றதையும் அவங்க நைட்டு இரவில் நடமாடுறதாகவும் தங்களை கொல்ல வர்றதாகவும் பல்வேறு விதமான புகார்கள் ஃபுல்லாமே இந்த SCP 3008க்குள்ளே போயிட்டு வெளியே வந்திருப்பாங்கள்ல, அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த SCP ஃபவுண்டேஷன் ரிப்போர்ட்டில் ஆராய்ச்சியாளர்களும் அறிவியலாளர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த SCP ஃபவுண்டேஷனில் இந்த IKEA அப்படின்ற கம்பெனிக்குள்ளே யாரும் என்ட்ரன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றனால அந்த மெயின் கேட் இருக்கும் பார்த்திங்களா, மெயின் வழி, அதில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் அங்கே போட்டிருக்காங்க. அது வழியாக யாரும் என்ட்ரன்ஸ் ஆகக்கூடாது. மேபி
ஏற்கனவே உள்ளே போயிருப்பாங்கள்ல, அவங்க யாராச்சும் வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்தி உள்ளே என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் நீங்கள் பார்த்தீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உள்ளே எதுவும் ஆபத்து விளையக்கூடிய பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலை ஒரு டைரி மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்கள அனுப்புவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த SCP 3008 உள்ளக்க அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்றத வெளியே வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகல் நேரத்தில் இந்த டயத்தில் நான் உள்ளே போனேன், பொருட்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணேன், கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு, டைம் 7:30 ஆயிடுச்சு ஈவினிங்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள SCP 3008/1 அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. அந்த பகுதியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சும்மா பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போனப்போ தான் தெரியுது, அங்கே பல விதமான மனித உருவங்கள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சில பொம்மை வகைகளை ஃபுல்லாமே வச்சுருந்தாங்க. அது கொஞ்ச நேரத்திலேயே அது எங்களை தாக்க முற்பட்டுச்சு. அதுகிட்டேருந்து தப்பிச்சு ஓடும்போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே, உள்ளே வந்த வழி எல்லாமே மறைஞ்சிருச்சு. எங்கிட்டு வழி இருக்குன்னே தெரியாமல் நாங்கள் உள்ளே 22 நாள் கழிச்சிருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, SCP 3008, 3008/1, 3008/2 இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய சந்ததியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா SCP 3008/1 விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் வந்த பாதை எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தெரியலை. கடைசி நேரத்தில் 21 நாள் கழித்து பகல் வேளையில் ஒரு சாதாரண பொழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த வழியே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வழியை கண்டுபிடிச்சி நாங்கள் வெளியவே வந்தோம். இதுதான் உள்ளே நடந்துச்சு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க மனித உருவங்கள் ஃபுல்லாமே தோற்றம் மனித உருவங்களாக இருக்குது. ஆனால் அதுகளுக்கு தோலோ சதையோ எதுவுமே கிடையாது. ஒரு பொம்மையை நாங்கள் கொன்று அதோட சட்டையை பிரித்து பார்த்தப்போ உள்ளக்க தோலும் எலும்பு எதுவுமே கிடையாது, வெறும் பாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரத்தம் கூட வரல. ஏன்னா நாங்கள் ஒரு உருவத்தை கத்தியால் குத்தினோம், ஆனால் அதுக்கு ரத்தம் கூட வரல, ஆனால் அது செத்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அந்த உருவங்கள் ஃபுல்லாமே இந்த IKEA ஃபர்னிச்சரோட எம்ப்ளாயி யூனிஃபார்மான எல்லோ கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ஃபேண்ட்டும் போட்டிருக்கு. நாங்கள் கூட ஸ்டாஃப் மாதிரியே தான் பொம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சோம். கடைசியில் தான் தெரியுது இந்த மாதிரியான முரண்பான செயல்கள் ஃபுல்லாமே இங்கே நடக்குது அப்படின்றது. அதுகிட்ட நாங்கள் உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த SCP 3008/2 நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த மனித உருவங்கள் ஃபுல்லாமே கரெக்டாக விடிஞ்ச உடனேயே அதோட இடத்துக்கு போயிடுச்சு. இன்னொன்று, அதோட அப்நார்மல் பிஹேவியர்ஸ் ஃபுல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நைட்டு நடந்த எதுவுமே பகலில் அப்படியே அதுக்கு எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு எங்களை கொல்ல முயற்சி பண்ண அந்த மனித உருவங்கள் ஃபுல்லாமே பகல் நேரத்தில் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அந்தந்த இடத்துல போய் ஆஜராயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நடக்கிற மிகப்பெரிய முரண்பாடான செயலே பகலுக்கும் இரவுக்கும் மாறி மாறி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனித உருவங்கள் ஃபுல்லாமே இரவு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும்தான் இந்த மாதிரியான முரண்பாடான செயல்களை செய்யுது அப்படின்றது அதுக்கு சொன்ன ஒரு வார்த்தையால் மட்டும்தான் எங்களால் உறுதிப்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பகல் நேரத்தில் இது உங்களோட இடம், இரவு நேரத்தில் இது எங்களோட இடம், இது எங்களோட கோட்டை, இதுக்குள்ளே யார் என்ட்ரி ஆனாலும் அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம். கடை மூடிய டயத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலை, தயவு செய்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்களை எச்சரிக்கிறதா அதாவது அந்த SCP 3008 தப்பி வெளியில் வந்தவங்களோட எல்லாரோட பதிலும் ஒரே மாதிரி இருந்ததா சொல்லி SCP ஃபவுண்டேஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் இதுவரைக்கும் 14 நபர்களை SCP ஃபவுண்டேஷன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மூலமாக மீட்டெடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன பதிலில் எல்லா பதிலையும் ஒத்துப்போன ஒரே ஒரு வார்த்தை, இது எங்களோட இடம், கடையை மூடியதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை, தயவு செய்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி இந்த மனித உருவங்கள் சொன்னதாக சொல்லி தான் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த SCP 3008 த இன்ஃபினிட் IKEA அப்படின்ற ஃபர்னிச்சர் கம்பெனியில் நடந்த மிகப்பெரிய முரண்பாடான செயல். இதுக்குன்னு தனியாக கண்டெய்ன்மெண்ட் அமைக்க முடியாதனால அந்த SCP 3008 கன்வெர்ட் பண்ணி இன்ஃபினிட் IKEA அப்படின்றத சைட் 72 அப்படின்ற இடத்துல ஃப்ளாட்டாக வாங்கி அங்கேயே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயே அதுக்கு தேவையான SCP செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதை பாதுகாத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது மாதிரியான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான SCP பற்றி தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.